ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னோடய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம வாங்க என்ன வேஸ்ட் திங்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முட்டை ட்ரே இருக்கு இல்லையா, அதையும் பழைய நியூஸ் பேப்பரையும் வச்சு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த முட்டை ட்ரே எடுத்துக்கோங்க. முட்டை ட்ரேயை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ரோ அண்டு 3 காலமாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து 3 காலம் வர மாதிரியும் 2 ரோ வர மாதிரியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பழைய நியூஸ் பேப்பரை வந்து நான் வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு குச்சி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க முட்டை ட்ரேயும் 2 நியூஸ் பேப்பர் ரோலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த 2 நியூஸ் பேப்பர் ரோலோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி அடுத்த எண்ட்லேயும் நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் பிரித்து அந்த ட்ரே இருக்கு இல்லையா, எக்கு ட்ரேயில் வந்து நான் 2 சைடும் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட்டு லேயரில் வந்து இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு ரோலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ரோலில் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதோட சென்டர்லேயும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதுக்கேற்ற சைஸில் கட் பண்ணி க்ளூகன் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டினோம் இல்லையா, அது மேலே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இன்னொரு பேப்பர் ரோல் வந்து ஒட்டிக்க போகிறோம், இன்னொரு லேயரு. இதே மாதிரி நான் சுற்றியும் ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் 2 பக்கம் இருக்கு இல்லையா கேப்பு, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேப்பர் ரோல் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி 2 பக்கமும் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதோட சென்டரில் இருக்கு இல்லையா 3 இடத்துல, அந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல ஹோல் போடுறேன். ஹோல் போட்டு நான் பேப்பர் ரோலை வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி அந்த ஹோலில் வந்து பேப்பர் நம்ம ரோல் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அது வந்து ஃபெவிகால் கொஞ்சம் யூஸ் பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நான் பேப்பர் ரோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர் ரோலை வந்து நம்ம இதோட மேலே கார்னர்லேருந்து ஒரு 3 இல்லைன்னா 4 இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது. இதுக்கப்புறம் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், கலர் பேப்பர். இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நான் ஃப்ளாகாக யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோலில் வந்து நான் ஃப்ளாகாக ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம போட்டோட ஒரு கார்னரில் வந்து நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 பக்கம் கார்னர் 2 கார்னர்லேயும் வேணும் அப்படின்னாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த கார்னர்லேயும் அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரலில் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையோ அதுலேயும் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மணியை வந்து டெக்கரேட்டிவ்க்கு 2 கார்னர்லேயும் நான் போட்டு கட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், அழகான ஒரு ரியலான போட் வந்து ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே. கண்டிப்பாக இது வந்து வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவில் இந்த மாதிரி ஒரு போட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி வேறு ஒரு வேஸ்ட் திங்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.